ஆர்வமாகின்றது ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் வணக்கம். வாருங்கள் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல வனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி உழந்தால் கொண்டு துப்பார் திருமேனி செய்யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஏற்றுக்கொள்ளி நடாமவனுக்கும் உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து இதுவரைக்கும் நடத்தி சென்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிப்போம். 549வது வாரத்துடன் இணைகின்றோம். எப்படி ஐயா, நலமா? நன்றி நன்றி நன்றி. முதலிலே இலங்கையிலே இன்று புதிதாக பதவியேற்கும் அனுரா திசாநாயகா அவர்களுக்கு, இன்றைய ஜனாதிபதியாக பதவியேற்க அவர்களுக்கு நாங்கள் லண்டன் தமிழ் மாநிலம் மூலமாக ஆசையை வழங்கி கொண்டு அனைத்து மக்களையும் அணைத்துக் கொண்டு இந்த நாட்டை சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்படித்தானே ஐயா கேட்கின்றோம் எல்லோரிடமும். எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று. ஆட்சி மாற்றம் தானே இந்த முறை. அவர் வந்து இந்த கட்சியும் இல்லை அந்த கட்சியும் இல்லை, இவர் ஒரு பொது கட்சி தானே. பார்ப்போம். அதுதான் மாற்றங்கள் தான். நல்லது நடந்தா சரி, மாற்றத்துல மாற்றம் வந்திருக்கு. மக்கள் நல்லதா தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பாப்போம், ஏவிபி தானே, பாப்போம் என்ன நடக்குது. நல்லது நடந்தா சரி, நல்லது நடந்தா சரி, மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றினா சரி. ஆமா, சரி. ஆன்மீக பல வாரம் 549ஓடு இணைந்திருக்கின்றோம். உறவுகளும் இணைந்து கொள்ளலாம். மாலைபட்சம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இறந்து போன எல்லா ஆத்மாக்களுக்கும் வேண்டியும் வீடுகளிலே பிரார்த்தனை செய்து வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற காலம். அப்படிப்பட்ட இந்த நேரத்திலே வீட்டிலே விரதங்கள் இருந்து டூர்கள், அதாவது தென்னகத்தார் சொல்லுவாங்க, அவங்களுக்கு வேண்டி பிரார்த்தனை செய்ய. அவங்க வந்து இந்த மாசத்துல வந்து பூமிக்கு வருவார்களாம். இறந்து போன ஜீவன்கள் பூமிக்கு வந்து பேரப்பிள்ளைகளை பார்த்து, மகன்களை பார்த்து, மருமகளை எல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஆசி வழங்கி கொடுக்கும். இந்த மாலைபட்ச தானங்களை ஏற்று கோயிலே மோட்ச விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தாலும் புண்ணியம்தான், வீட்டிலே செய்தாலும் தான். ஆனாலும் என்னன்னு கேட்டாலும் இந்த 15-16 நாளும் விதமாக இருப்பது, சேவெடுப்பது குறைக்க வேணும், கொண்டாட்டங்களை குறைக்க வேணும். மற்றபடியே பக்தியால எல்லா விஷயங்களும் செய்து கொண்டு போவதனாலே இந்த தென்னகத்தர் தாய் வழி தந்தை வழி 21 வம்சத்தில் உள்ளவர்களுக்கும் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தனை செய்யும் மாலைபட்ச காலமாகும் என்று சொல்லிக்கொண்டு யாரும் வராங்க பாபம், நிறைய நாம் பேசுவோம். கொண்டாட்டங்கள் ஐயா குறைக்க போகிறார்கள். அது நடந்தோன்னா இருக்கும். அதாவது திருமணம் அது ஐயா, திருமணம் விழாக்கள் அப்படி எதுவும் செய்யக்கூடிய இப்ப இல்லை தானே. திருமணம் எல்லாம் புரட்டாசி மாசம் தொடங்கியாச்சானே எல்லாம் நிப்பாட்டிடுவாங்க. இனி ஐப்பசி மாசம் தான். இப்ப எல்லாம் நீ முடிய வாழைபட்சம் பிதுக்களை கும்பிட்டு முடிய மாதா பிதா அப்புறம் குரு தெய்வம் நவராத்திரி. அதுல இதெல்லாம் செய்தாதான் நவராத்திரி சக்தி வரும். இப்ப இதுகெல்லாம் செய்து நவராத்திரி ஆரம்பிச்சு வித்யாரம்பம் செய்து பானம்பூ பார்த்து அப்புறம் விஜயதசமியோட திருவிழா முடிஞ்சிடும். அப்புறம் அந்த பக்கத்துல கேதாரகௌரி விரதம் ஆரம்பமாகும். அதோட 21 நாள் அது இருந்து அதுக்கு பிறகு ஐப்பசி மாதம் பிறக்கும் போது நல்ல முகூர்த்தங்களிலே சுபகாரியங்கள் செய்யலாம். எல்லாரும் வராங்க, நான் பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம். நாடு நலம் பெறவர், இந்த மதமானாலும் பரவாயில்லை, இனிமேலும் தோஷங்கள் எல்லாம் நீங்கி, ஏன்னா நல்ல நாள் இன்றைக்கு 23ஆம் தேதி மிருகசீரிஷ நட்சத்திரம், நல்ல யோகமான ஒரு நாள். சில காரியத்தை ஆரம்பிச்சிருக்காங்க, அது நல்லபடியா நடக்க வேணும். எல்லா தெய்வங்களும் நல்ல சக்தியை கொடுத்து குரோதங்கள் எல்லாம் நீக்கி சாந்தியும் சமாதானமும் ஏற்பட வேண்டும். அதுதான் வேணும். உண்மை. நல்லதே நடக்கட்டும், நல்லதே நடக்கும் தான் நம்பணும். பாப்போம் யாரும் வராங்களான்னு பார்ப்போம். இந்த வாரத்துல
மூணாம் நாள் 4ஆம் நாளும் முடிஞ்சது. நீ ரோகிணி நீ ஷஷ்டியும் முடிஞ்சது. ஷஷ்டி முடிஞ்சால் அப்புறம் சப்தமி, அப்புறம் அஷ்டமி நவமி தசமி ஏகாசி துவாசி திரியோதசி சதுர்தசி அமாவாசை. இன்னொரு 7-8 நாள் இருக்கு அமாவாசைக்கு. அமாவாசையோடு இந்த மாலை பட்சங்கள்லாம் நிறைவேறும். முடிந்த அளவு மாதா பிதாவை வணங்குங்க. ஆனா மாலைபட்சம் ஐயா செப்டம்பர் அக்டோபர் தான் மாறுது இல்லையா? இல்ல அக்டோபர் இந்த வருஷம் எல்லாம் திதிகள் முன்னுக்கு வந்ததுனால முன்னுக்கு வர முடியல. ஓகே. ஆமா முன்னுக்கு வந்தது. ஆனா அந்த காலங்களில் நிறைய நடக்கிறது தானே. மழை காலம் தொடங்கியாச்சு போலது. 2 நாளா மழை பெஞ்சு கொண்டே வெதர் மாறி இருந்தானே ஐயா. கிரகங்கள் எல்லாம் நல்ல இடத்துல இருக்கு. துலாத்தில சுக்கிர பகவான் நிற்கிறார். கிரகங்கள் கன்னியிலே சூரியன் முட்டு, சூரியன் கேது இப்படி சுக்கரன் மாறிட்டார். மற்ற கிரகங்கள்லாம் நல்ல இடத்துல இருக்கு. கிரகங்கள் எல்லாம் சுபகாரியங்களை செய்யக்கூடிய நல்ல இடத்துல இருப்பதனால எல்லாருக்கும் நினைத்து வழிபாடு செய்பவர்கள் அனைவருக்கும் நல்லதே செய்ய வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்து நல்ல வழியில நாம் பிரார்த்தித்தோம். இன்னைக்கு உங்க பேக்ரவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நீலப்பூ. நன்றி ஐயா. ஒரு வாட்ச் ஒன்று வச்சிருக்கீங்க. இது ஐயா பக்கத்துல கடிகாரம் லண்டன் பிக் பென் ஏதோ பண்றத போடுறது தான். ஒரு ஒரு நிகழ்ச்சி செய்யும் போதுமா பேக்ரவுண்ட் வந்து படங்கள் சிறப்பா இருந்தா தான் அதுகளுடைய அம்சமா இருக்கு. ஐயா ப்ளூ, நானும் ப்ளூல வந்திருக்கிறேன். சரி. அதாவது டைம்னு சொல்றது நாங்க உலகத்திலேயே முக்கியமானது. ஒரு நிமிஷம் போனாதான் நம்ம திருப்பி எடுக்க முடியாது. ஆமாம். அதான் ஆள் செய்யாத நாள் செய்யும், நட்சத்திரம் செய்யும், யோகம் செய்யும், கர்ணம் செய்யும், டைம் செய்யும். டைம் சொன்னா நேரம் செய்யும். நேரம் நல்ல நேரம் சொல்றாங்க தானே. 365 நாளும் நல்ல நேரம் தான். ஆனால் அதுல முக்காவாசி நாங்க 364 பாதி நாள்லயும் தூங்கி முடிச்சிடும் தானே. இப்ப 100 வயசு சொன்னாக்கா ஒருத்தனுக்கு 50 வயசும் அவன் தூங்கி முடிச்சிடறான். 50 வயசு தான் அவன் வாழ்றான். பார்த்தீங்களா? ஆகவே கண்ணை துய்ந்தவமே காலத்தை போக்காதே. காலத்தை போக்கவே கூடாது. ஒரு நிமிஷம் போனது. அந்த நிமிஷத்துக்குள்ள நாம என்ன செய்யலாம் என்பதை சிந்திக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில பாருங்க 8 மணியில எத்தனை பேர் எத்தனை கருத்துக்களை சொன்னாங்க பாருங்க. இதெல்லாம் கல்வெட்டில எழுதி வைக்க வேண்டிய இது. ஆனாலும் சிந்திக்கிறேன் என்று சிந்திக்கணும். இப்ப இவ்வளவு பேர் வந்து இவ்வளவு விஷயங்களை சொன்னாங்க. எந்த மதமும் இல்லை, என்ன சொல்றீங்க என்பதுதான் கருத்து. அதுல எவ்வளவு விஷயங்களை பேசினாங்க. தலைக்குள்ள போட்டு பார்க்குற நேரம் தலை அப்படியே கிளீனா வேலை செய்யும். புரட்டாசி சனியும் ஆரம்பிச்சுட்டு தானே சனிக்கிழமை. புரட்டாசி 1 சனி முடிஞ்சதுன்னா 3 சனி இருக்கு. இன்னும் 3. நான் அப்ப வாரக்கிழமை மட்டும்தான் ஏற்றலாம். அப்புறம் அங்கே நவராத்திரி துவங்கிறோம் இல்லையா? சில இடத்துல புரட்டாசி சனிக்கும் நவராத்திரிக்கும் சம்பந்தமே. நிறைய இது வச்சால் கும்பம் வச்சா செய்யக்கூடாதுன்னு சொல்வார்களே இல்லையா? ஒன்றும் இல்லை. இந்த கோயில் அந்த மாதிரி புரட்டாசி சனி வந்தால் ஆட்கள் இல்லாட்டி அதை நிப்பாட்டிடுவார். ஆட்கள் வசதியா இருந்தால் அதை செய்வார்கள். இதுல நாங்க யாரையும் கொண்டு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் முக்கியமாக சுக்கிர பகவான் அவர் தேவை. அது 3ஆம் தேதி என்னையா? 3ஆம் தேதி அமாவாசைக்குள்ள வார வியாழக்கிழமை ஆரம்பம். நவராத்திரி என்பது இந்த துர்கா பரமேஸ்வரியோட சண்டிகா பரமேஸ்வரி தேவி மகாத்மியமா நீ சர்மாயா கேட்டார். தேவி மகாத்மியத்திலே ஒரு ராஜா தன்னுடைய நாட்டை இழந்துடுறார். ஒரு ராஜா நாட்டை இழந்தவுடனே அவருக்கு ரொம்ப கவலைப்பட்டு ஊரை விட்டு போற நேரம் பல ரிஷிகளை சந்திக்கிறார். அப்ப அந்த ரிஷிகள் சொல்றாங்க, நீ இழந்த நாட்டை திரும்பி பெறுவாய், அதுக்கு தேவி மகாத்மியத்தை படிங்க. படிச்சு சண்டி ஹோமம் அந்த ஹோமம் செய்கிறார்.
மறுபடியும் இந்த நாட்டை திரும்பி பெறுறார். ஆகவே யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபே சம்சிதாக, அதுல துர்கா வருது, லட்சுமி வருது, சண்டிகா பரமேஸ்வரி வருது. நிறைய சக்திகளை பத்தி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. சக்திகள் சொல்லியாச்சுன்னா வாமா, ஜேஷ்டா, ரௌத்ரி, காளி, கலவிகரணி, பலவிகரணி, பலப்பிரவணி, சர்வோதமணி, மனோன்மணின்னு சொல்லக்கூடிய தசவித்யை, தசமகா வித்யின்னு ஒன்று இருக்கு. அது கூட நிறைய சக்திகளை சொல்லப்பட்டிருக்கு. அம்பாள் கூட பாருங்க, இப்ப இந்த பண்டாசுரனோட சம்ஹாரம் செய்யறனும், மகிஷாசுர சம்ஹாரம் செய்யணும் சொல்லி போறோம். ஆனா அவங்க பெரிய பெரிய எந்திரங்களை எல்லாம் எழுதி வீசி விடுறாங்க. அந்த எந்திரங்கள் அனைத்தையுமே பிள்ளையார் தான் வாயை திறந்து எடுக்கிறார். பண்டாசுரபதித்த சக்தி, அந்த சக்தி விக்ரம் எந்திரங்களை எல்லாம் முழுங்கி விடுறார். அப்போ அம்பாளுக்கு சக்தி மறுபடியும் ஏற்பட்டு மகிஷாசுரர் சிம்ம மகிஷாசுரர் ரத்த வர்ணம், ரத்த பீஜம், ஒரு சொட்டு ரத்தம் இருந்தாலும் அதுல எத்தனையோ அசுரர்கள் வருவார்கள். அவங்களெல்லாம் சம்ஹாரம் செய்கிறாள் அம்பாள். கடைசியா மகிஷாசுரனை அவங்களோட வம்சத்தை எல்லாம் அழிக்கிறார். ஆகவே இந்த விஜயதசமி அன்றைக்கு நீங்க போனீங்கன்னா நவதானியம் முளைக்க போட்டு வாழை மரத்தை வச்சு அம்பாளை சுற்றி கொண்டு வந்து அந்த வாழை மரத்தை வெட்டுவார்கள். அதாவது விஜயதசமி, அந்த விஜயதசமி காலையில் எழுப்பி வடக்கால் நடந்தாலே அந்த ஒரு வருஷம் கூட எல்லா காரியமும் செய்யா. வடக்கு விஜயம் தசம், விஜயதசமி. அப்படிப்பட்ட நல்ல நாளெல்லாம் வர வேண்டியிருக்கு. நாங்கள் எதிர்பார்த்து முடிக்கிறோம். அம்பாளுடைய நாளை நவராத்திரி நல்லா கொண்டு வருவோம். அளவு அது அப்ப காலையில நடக்கிறது ஐயா அந்த வாழை வெட்டு கோயில்ல? இரவு வாழை வெட்டு சாயந்தரம். அதாவது மானம் பூ, சூரியன் மறையிற நேரம், இருட்டு வர்ற நேரம், அந்த நேரத்துல தான் சம்ஹாரம் செய்யும். மானம் பூ, மானம் அன்பு, மானம் வானத்திலே இந்த சூரியன் மறையிற நேரம் மானம்பு வானத்திலே விழும். அந்த நேரத்திலே மானம்பு செய்ய வேணும். நான் ஒரு முறை பார்த்தேன் நானையா, பென்சில் எல்லாம் வச்சு செய்து அம்பாளை கொண்டு மறுபடியும் வச்சு பிராய்ச்சித்தம் பண்ணி மறுபடியும் அம்பாளுக்கு சாஸ்திரநாமம் திருச்செந்தீரம் செய்து மறுபடியும் கும்பம் வச்சு கேதார கௌரி விரதம் ஆரம்பிப்பாருங்களா? சரி சரி. இதுக்கு தான் அந்த 2 பேர் நின்று அந்த வெள்ள மாதிரி எல்லாமே தண்டுட்டு பென்சில்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்து செய்தாரு. நான் பார்த்தேன்னா பார்க்க வேண்டியது ஆலயங்கள் முடிஞ்ச அளவு வருஷத்துல நேரம் கிடைக்கும் போதுதான் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாதானே ஐயா, அறிஞ்செல்லாம் பார்க்க வரும். வணக்கம் லக்ஷ்மி அம்மாவா? யாரு? வணக்கம் கேலக்சியோட நிக்கிறவர் யாரு? வணக்கம், வாங்க. வணக்கம் மணி அக்கா. வணக்கம் ஐயா. வாங்க. சிவமணி. அனைவரும் நலமா இருக்கின்றீர்களா? ஓமோ, நன்றி. நீங்க? நன்றி நன்றி. ஐயா, நானும் சென்ற மாதம் இலங்கைக்கு சென்றிருந்தேன். எங்கள் குலதெய்வமாம் விநாயகப் பெருமானின் மகோற்சவ தினத்துல கலந்து கொண்டேன். அந்த கோயில்ல நிக்கிற பொழுது உண்மையிலேயே அந்த ஒரு தேவலோகத்துல நிக்கிற மாதிரி ஒரு சிறப்பு தான். ஆலயம் தொழுவது சால நன்று என்று நாங்கள் ஆலயம் தொழும் போது எங்களை அறியாமலே ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு. ஐயா, எனக்கு ஒரு கேள்வி. அந்த யாக சாலையில கும்பத்தை வைத்து 10 நாளும் அது பூசை செய்து அதை 10ஆம் நாள் மூலமூர்த்திக்கு கொண்டு சென்று கும்பம் ஊற்றுவார்கள். அந்த சிறப்பை இருக்க எனக்கு விளக்க முடியுமா ஐயா? அதாவது யாகசாலையிலே எல்லா விதமான தேவர்களும் பரிவார மூர்த்திகள் சொல்லுவார்கள். அவர்களெல்லாம் கும்பம் வைத்து இந்திரன், அக்னியவன், நந்திவர்ணன், வாயு, ஈசானன், அட்டதி தேவதைகளை வச்சு பிரம்மா, விஷ்ணு, அங்கே பாலியை போடக்கூடிய பாலியாதேவியை போட்டு சூரிய சந்திரனை வச்சு அப்புறம் யாகேஸ்வரி சொல்லி அந்த கும்பங்கள் எல்லாம் வச்சு சுத்தி பரிவாரம் பூஜை பண்ணி அப்புறம் நடுவுல அஷ்டமூர்த்தி அடி நவகலசம் வச்சு அதுக்கு பூஜை பண்ணி தினமும் ஹோமம் பண்ணி கடைசியாக இந்த மூர்த்தியை கொண்டு போய் அந்த மூலஸ்தான மூர்த்தியோட சேர்த்து விடுவார்கள். அபிஷேகம் பண்ணுவார்கள். அந்த தீர்த்தமெல்லாம் இந்த வீட்டுல தெளிச்சால் வீட்டுல சுத்தமாக வீடும் நல்ல விருத்தியாகும். கோயில் மாதிரி ஆலயம் தொழுவது சாலையும் நன்றி என்று அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க. ஆலயத்துக்கு ஒரு நேரம் போய் கூட நேரம் கிடைக்க மாட்டேங்குது. தொழில் வளர்த்தார். ஆமாம் ஐயா.
அந்த நேர காலம் உங்களுக்கு கிடைக்கிற பொழுதெல்லாம் செல்ற பொழுது ஒரு மகிழ்ச்சி தான் ஐயா. ஆனாலும் கோவில்ல போனா அந்த தீர்த்தத்தையா கொண்டு வீட்டுல தெளிச்சா போதும், அவ்வளவுக்கு ஜபதபங்கள் செய்யப்படுகிறது என்று நினைக்கிறோம். அந்த யாகத்திலே ஐயா போடுகின்ற ஒவ்வொரு பொருட்களும் யாருக்காக போடுவார்கள், அது யாருக்கு போய் சேரும்? அதாவது அதுல ஹோமம், அதாவது ஹோம குண்டத்திலே சுத்தி வளைச்சு 8 தேவதைகளை பூஜை பண்ணி அதுல அக்னி பகவானுக்கு யாகேஸ்வரி என்று சொல்லக்கூடிய அந்த அக்னியை அவருக்கு ஆவாகனம் பண்ணி, அதுக்கு பிறகு எந்த மூர்த்தியோ அந்த மூர்த்தியை ஆவாகனம் பண்ணி அதுக்கு தேவையான திரவியங்கள் ஏலக்காய் ஜாதிக்காய் இப்படி 108 விதமான மருந்து மூலிகை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுகளை ஹோமம் பண்ணுவாங்க, நெய்யினாலே ஹோமம் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அண்ணன் மூர்த்தி நேரமும் ரட்சை எடுத்து ஆட்களுக்கு ரட்சை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த ஹோம திரவியங்களிலே இடும் பொருள்களிலே தங்க காசுகள் இப்ப போடுறாங்க. இந்தியெல்லாம் செம்பு காசு தான் போடுவாங்க. செம்பு காசு போட்டு முடிய அது மேலே தாவி எங்களுடைய இடது கையிலே விழும். அதாவது தட்சிணம் சொல்றது இந்த கையிலே விழுந்தோடனே அது தங்கமாக மாறிடும். இப்ப அந்த காலத்துல இந்த ஓமம் பண்ணும் போது இந்த செம்பு காசுகளும் தங்கமாக மாறும் போது அந்த குருக்கள்மாருக்கு வெளியில போய் வேலை செய்து சம்பாதிக்க வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா அந்த தட்சிணம் என்று சொல்லக்கூடிய தட்சிண காசே தங்கமாக மாறும் போது அவர்கள் அதை விற்றே 2 வீடு 3 வீடு வசதியாக சுகமாக வாழ்ந்தார்கள். பிற்காலத்திலே அந்த மந்திரங்களுடைய தன்மைகள் குறைந்தபடியாலே அந்த பித்தளை காசு தங்கமாக மாறவில்லை. அப்புறம் வேலை தேடி போயிட்டு இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆமாம் ஐயா, அந்த ஆதி காலத்துல கதைகள்லையும் அந்த ராமருக்கு குழந்தைகள் இல்லை என்ற போது அக்கினி வளர்த்து அதுல இருந்து வந்த அந்த ஒரு பிரசாதத்தை எடுத்து உண்டுதானே அந்த 4 பேருக்கும் குழந்தைகள் சென்றதாக அறிஞ்சான். அக்னி பகவான் இப்போ இருக்கத்தான் செய்யறாரு, ஆனால் மௌனமா இருக்கிறார். ஆமா, அந்த 10 நாட்களும் அந்த ஒரு திருவிழா உயர்காரர்களிடமும் சில்லறை பணத்தை வேண்டி போடுவார்கள். அந்த இதோட பொதியோட அதோட சேர்த்து இறைவன் தந்தாலோ தரலையோ எம்முடைய கடமைகளை நாங்கள் செய்து அவருக்கு செய்யக்கூடிய வணக்கத்தை தெரிவித்து தரியை கிரியை யோகம் ஞானம் என்பதை செய்து கொண்டு வந்தாலே போரும். ஆமாம் ஐயா, மிக சிறப்பு ஐயா. நன்றி ஐயா விளக்கத்துக்கு. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் மணி அக்கா. நன்றி வணக்கம். வாங்கோ. வணக்கம். வணக்கம், இனிய காலை வணக்கம் ஐயாவுக்கும் பானுமோன் அவர்களுக்கும். ஐயாவை வரவேற்றுக் கொண்டு வணக்கம். பிறகு செல்வி நித்யானந்தன் அவர்களை நான் பார்க்கிறேன். வணக்கம் செல்வி அவர்களே. வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி சும்மா இருக்கிறீங்களா? நல்ல நீங்கள் எல்லோரும் ஓகே தானே? ஓகே ஓகே ஓகே. ஐயாவிடம் இன்றைக்கு நேற்று நான் இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு கதை ஒன்று பார்த்தேன் ஐயா. இந்த பைரவருக்கு எதற்காக இந்த சுவான வாகனம் என்றது வந்ததுன்றதுக்கு அது என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னால், அதாவது சிவபெருமானிடம் போய் நாய் கேட்டதான் மனிதரை போல எங்களுக்கும் அந்த ஆற்றல்கள் எல்லாம் வேண்டும் என்று சொல்லி. அப்போ சிவபெருமான் சொன்னார்னா, நீங்கள் ஹோமம் நடக்கிற இடத்துல யாகம் நடத்துகிற இடத்துல போய் இந்த மந்திரங்கள் எல்லாம் கேடுன்னு சொல்லி. அப்போ இவரும் தட்சனுடைய யோகம் ஹோமத்தில் போய் கேட்கும் பொழுது அடித்து தவிர்த்து விட்டார்களாம். அதனால் இவருக்கு அதனால்தான் தட்சனுக்கும் இவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வந்ததாகவும் பிரச்சனை வந்ததாகவும் அதன் பின்புதான் இவர் தன்னுடன் இணைத்து கொண்டு வேறவருடைய வாகனமாக மாறியவர் கதை சொன்னார்கள். இது எனக்கு முழுவதுமாக சொல்ல முடியுமா ஐயா? சரியா? அதாவது இது தாட்சாயணின்னு ஒரு அம்பாள். அவள் சிவபெருமானோடு சேர்ந்திருந்து தட்ச யாகத்துக்கு போகணும் கேட்கும் போது அவர் சொல்லாம போயிருக்கிறார். அப்பாவுடைய அதாவது சிவனுக்கு ஒரு பாகம் யாக பாகத்திலே சிவனுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும். அவன் தட்சன் கொடுக்க மாட்டான். கொடுக்காததுனாலே சிவபெருமானுக்கு கோபம் தாட்சாயணி நின்று அவனை தாபம் போடுவதனாலே அவனுடைய தலையை வெட்டி ஆட்டு தலையாக மாட்டி விடுகிறார். தெரியுதா? அந்த கதைக்குள்ள கதையாவார நேரம் பைரவர் தான் அதை செய்கிறார். தட்சா அவனுடைய தலையை வெட்டி எடுக்கிறது பைரவர். அப்படி பைரவருக்கு தான், அதனாலதான் அந்த அக்னியிலேந்து உதித்த பைரவரும் சுவான வாகனாருள்ள ஆனந்த கோலாகல மகா பைரவர். நாங்கள் சுவானம் என்று சொல்றோம். பைரவருக்கு அதுதான் ஞான திஷ்டியை கொடுப்பது. இப்ப சில கோயில்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இடது பக்கமா இருக்கும், சிலது வலது பக்கமா இருக்கும்.
அது எப்படி இருக்க வேணும்னு சொல்றது நாங்கள் பார்க்கும்போது பிரதட்சணமாக நிற்கக்கூடிய சுவானமா இருந்தா தான் அது அருள் விளங்குதா. அவருடைய இந்த இந்த கை இருக்குதானே வலது கை அந்த நாயிட தலையில வைக்கிற மாதிரி இருக்கிற தலையா இருந்தா தான் அந்த வைரவமூர்த்திக்கு பலம். இப்படி இந்த வைரவர் பத்தி சொல்ற நேரம் சுவானம் அவருக்கு வாகனமாக அமைஞ்சபடினாலே இந்த உலகத்திலே சுவானத்துக்கு எந்த வீட்டுல நாய் இருந்தாலும் அதுகளுக்கு தெரியும் இந்த இரவுல பேய ஓட்டம் யமதர்மராஜா மேல யாரார பிடிக்க போறான் என்பது அதுக்கு தெரியும். ராத்திரி பூரா ஊழையிடும். வேற ஒரு மிருகத்துக்கும் தெரியாது, இதுக்கு மட்டும்தான் தெரியும். ஊழையிட்டு அடுத்த நாள் பார்த்தா ஊர்ல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கு. அதெல்லாம் அந்த பைரவருடைய அவர் அனுக்கிறம் பைரவர். அதனால்தான் பைரவரை கும்பிடுறவங்களுக்கு ஆயுள் விருத்தி கூட படுகாய அம்சாய ஆபதுத்தாரனாய அப்படி சொல்லி பைரவருக்கு நிறைய ஹோமங்கள். இதுல என்ன ஹோமம் செய்தாலும் அம்பாளுக்கு செய்தாலும் அம்பாளு திருவிழா செய்தாலும் கடைசியா பூர்த்தியாவது வைரவர் மடையது. நிறைய படைப்பாங்க பைரவர் மடையன்னா நிறைய படைப்பாங்க. பலாப்பழத்துல வெட்டி வெட்டி வச்சு மாம்பழம் எல்லாம் வச்சு நிறைய பொங்கி நிறைய சக்கரை. சில கோவில்ல சுவாமி சன்னிதானத்திலே பொங்குவாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது பைரவர். நம்ம இங்கேயும் செய்யறாங்க. ஆனா யாழ்ப்பாணத்துல நல்லா செய்வாங்க. அண்டாவை சாமி முன்னுக்கு வச்சு ஏற்றி இறக்கி அந்த பிரசாதத்துக்கு ஒரு தனி ருசி. டெல்லி அவர்கள் என்னது கேள்வி கண்டு கேட்போம் இருக்கா? வணக்கம் வணக்கம் அண்ணா. நான் கேட்க ஐயா விட்டாங்க இங்க இது என்ன கணவர் தான் கேட்க சொன்னேன். எங்கட வளவுக்குள்ள திடீர்னு ஒரு கொண்டல் மரம் ஒன்று வந்திருக்கிறது. அந்த கொண்டல் மரம் வருவதை அதை புடுங்கி எறியவோ அப்படியே விடலாம் ஒரு கேட்க. இந்த அந்த நிலையம் பார்க்க வந்தவர்கள் சொன்னார்களாம் அது புடுங்க வேண்டாம், தானா வந்தபடியா அது அப்படியே இருக்கட்டும் என்று. சில பேர் புடுங்கும்படி சொல்லுகிறார்களாம். ஐயாவிடம் ஒரு கேட்கும்படி கேட்டார். வேலி என்பது வீட்டை சுற்றி இருக்கக்கூடியது. அதுல பன்னீர் புஷ்பங்கள் சில நேரம் வரலாம், இழுப்ப மரம் வரலாம், வேம்பு மரம் வரலாம். இதெல்லாம் வேலிகள்ல உள்ளதுனால இதுகளுக்கு நாங்கள் பார்க்க தேவையில்லை. வளவுகளுக்குள்ள இருந்தாலும் பிரச்சனை பார்க்க தேவையில்லை. இழுப்ப மரம் வரும், வேம்பு மரம் வரும். சரிங்களா? சில நேரத்துல மரமல்லிகைன்னு ஒரு செடி இருக்கு, பெருசா வரும். மரமல்லிகை மல்லிகைப்பூ மாதிரிதான் குடின்னு நிறைய இருக்கு. அதெல்லாம் வெயிலில விளையக்கூடியது. இதுகளுக்கு நாங்கள் வீட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. என்றால் அதனால பாம்பு வருமண்டு அப்படி பாம்பு எங்க இருந்தாலும் வரத்தானேமா செய்யும். அதுதான் கொண்டல் மரம்ன்றது மஞ்சள் பூ பூ மஞ்சள் அந்த முருக்கங்காய் மாதிரி நீள நீள மாதிரி காய் கொன்றை பூ. அதுதான் ஆவாரம் பூன்னு சொல்றது. இல்ல இல்ல ஆவாரம் பூ வரதானே. கொன்றை அணிந்தவனே. கொன்றை பூ ரொம்ப விசேஷம். அது நல்ல சில காலங்கள சித்திரை வைகாசி மாசத்துல பூத்து குலுங்கும். ஆமாம், மஞ்சள் பூ பெரும் நல்லா இருக்கும். இவ பாக்க வடிவு அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும். கேரளாவிலே கை விசேஷமாக சில வருஷம் பண்ணி கொடுப்பாங்க எல்லாரும். கை விசேஷம் அதுல வாங்குற தடி உதவும். கொண்டல் மரம் அது நல்லா விளைஞ்சால் நல்லா எடுத்து நல்லா பொலிஷ் பண்ணா மேளம் வண்டிக்கலாம். சுகமா இருக்கும். நல்லா அந்த மரமே மஞ்சளா தான் இருக்கும். தடியெல்லாம் மஞ்சளா தான் காஞ்சவனும் மஞ்சளா வரும். இல்ல அப்படி இல்லையா? இதுல அந்த பூக்கள் அப்படியே மரம் அந்த தடியா காஞ்சா மஞ்சளா தான் தெரியும். தெரியல எனக்கு. அதுல ரெண்டு மூணு கலர் இருக்குல்ல அந்த மரத்துல. ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி ஒன்று இருக்குமில்ல செம்மஞ்சள். ஊரை பொறுத்த வரைக்கும் பூவரசம் மரம் கூட சில நேரம் வரும் வீட்டு வாசல்ல விளை. பூவரசு அதெல்லாம் பாவிக்கக்கூடியதுதான். கோயிலுக்கு சம்பந்தமான
அந்த சிக்கு சிறுவம், தேர்களுக்கு வேண்டிய மரங்கள் தேர் செய்வதற்கு நல்லா விளைஞ்சி பெருசா வந்தா பூவரச மரத்தாலே தான் தேரெல்லாம் செய்தாங்க அந்த காலத்துல. இப்ப காலத்துல நல்ல மரமாக தேடி தேடி வெட்டி செய்யறாங்க. ஆனா பூவரசம் தண்ணி ரொம்ப விசேஷம். நாம சின்ன வயசுல பூவரச இலைய வச்சு வேலையாது. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா, நன்றி. எனக்கு இப்ப நவராத்திரி ஆரம்பிக்கிறதால நவராத்திரி தொடர்பாக இந்த தேவி மகாத்மியத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவி மகாத்மியத்தை எடுத்துக்கொள்வோமானால் ஐயா, முதல் தியானம், அம்பாளுடைய தியானம் சொல்லப்பட்டிருக்கு ஒரு அத்தியாயம். மாதருமே மதுகைடவ புசமணி வானீரமா சேவிதா, அதுல மாணிக்க அதுல வருது. ஸ்லோகங்கள் நிறைய கிடக்கிறது. அஷ்டோபுஜாங்கி மகிஷஸ்ய மர்தனி சச்சக்க சக்கராம் சுதாரணி தாம் திவ்ய யோகியும் சகஜாதவேசி துர்காதேவி சரணம் பர்வத்தி. துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி இது எல்லாமா இருந்தாலும் அவன் வரன் வாங்கி இருக்கிறான். ஒரு சின்ன பெண்ணால கூட கேட்க மறந்தவன். சின்ன பெண்ணால எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு கேட்க மறந்துறான். மற்ற தேவர்களை கேட்டான், பெண்களை கேட்டான், மனிதரை கேட்டான். ஆனால் இந்த சின்ன குழந்தையால என்று கேட்க மறந்துட்டான். அதனால அம்பாள் பாலா லீலா வினோதினியாக சின்ன ஒரு பெண்ணாக வந்துதான் அவனை சம்ஹாரம் செய்கிறார். அப்படிப்பட்ட தேவி மகாத்மியத்துல ஸ்லோகங்கள் அர்க்களம், கீலம், கவசம். கவசம் என்றால் இந்த மந்திரத்தான் இந்த ஸ்கந்தசி கவசம் மாதிரி இந்த கவசம் அச்சஸ்ரீ கவச ஸ்தோத்திர மகாமந்திரசிய அதுல அப்படியே வரும். அதுல அடுத்தது அம்பாளுடைய கதை. ஒரு ராஜா தன்னுடைய நாட்டை இழந்து மறுபடியும் ஒரு பல ரிஷிகள வாக்கு மூலமாக இந்த தேவி மகாத்மியத்தை படிச்சு அவளுக்காக சண்டி ஹோமம் செய்து நாட்டை திரும்பி பெற்றதாக தான் இந்த தேவி மகாத்மியம் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த அம்பாளை வர்ணிக்கிற நேரம் ஒரு நாள் ஒவ்வொரு கதையாக ஒவ்வொரு பாகமாக வருகிறது. அதுல பாகமாக வந்து ஒன்று போகும்போது தியானம் என்று ஒன்று இருக்கு. அதாவது தியானம் பிரார்த்தனை செய்வது. அப்போ இந்த சிவனாலயம் முடியலை, பிரம்மாவாலயம் முடியலை, விஷ்ணுவாலயம் முடியலை, இந்த 8 திக் தேவதைகளுமா எல்லாமா சேர்ந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். சர்வமங்கள மாங்கல்யே இவை சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்புகே தேவி நாராயணி நமோஸ்துதே சொன்னோன ஆகாயத்துல ஒரு பெரிய அக்னி ரூபமாக வந்து அம்பாள் 8 பேர் கேட்டதுனாலே 8 8 16 கையாகவும் தனக்கு 2 கையாகவும் இப்படி வந்து நின்ற உடனே எதுக்காக என்ன அழைத்தீர்கள் சொன்னோன்னா இப்படி உங்களால எங்களுக்கு தாங்க முடியல பிரச்சனை என்று உடனே ஒவ்வொரு தேவர்களும் தங்கள் ஒவ்வொரு ஆயுதத்தை கொடுக்குறாங்க. அதாவது மகாவிஷ்ணு சங்கு சக்கரத்தை கொடுக்கிறார், சிவன் சூரத்தை கொடுக்கூடியாக 18 கையிலேயும் ஆயுதம் எடுத்து அம்பாளுக்கு குபேரன் இந்திரன் இவங்களாம் நகையெல்லாம் கொடுத்து அம்பாளை பூஜிக்கிறார்கள். என்ன வரம் வேணும்னு கேட்டா இப்படி மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்யணும். சரி நான் செய்து தருகிறேன் சொல்லி அம்பாள் துர்கா லட்சுமி சரஸ்வதியுடன் சேர்ந்து அம்பாள் சின்ன ஒரு பெண்ணாக மாறி சின்ன ரதத்திலே வந்து அவனோட சமகாரம் செய்ய போகிறார். போற நேரம் அவன் பார்க்கிறான், என்னுடன் சண்டை செய்வதற்கு ஒரு சின்ன பெண்ணாக வருகிறாயான், ஆனாலும் என்னோட நீ சண்டை செய்து பார் சொன்னோன்னுதான் அவன் என்னென்னமோ எந்திரங்கள் எல்லாம் எழுதி அனுப்புறான். அம்பாளை இந்த சக்தியில் எழுந்து போகுது. அப்ப பிள்ளையார் வந்து அந்த எந்திரங்களை எல்லாம் வழங்கி பண்டாசுர வஜோஜித்த சக்தி விக்ரமசிதா பிள்ளையார் இந்த எந்திரங்களை எல்லாம் அம்பாளுக்கு மறுபடியும் சக்தியை திருப்பி கொடுத்ததுனாலே அம்பாளும் பிள்ளையார கும்பிட மறந்துட்டார். ஆகவே மறுபடியும் பிள்ளையார கும்பிட்டு பூஜை பண்ணி அந்த ரத்த பீஜன் சொல்லக்கூடிய புகையால வார ஒரு அசுரன், அப்புறம் மகிஷாசுரமர்தன், அப்புறம் ரத்த பீஜன், இந்த உடம்புலேருந்து ஒரு ரத்தம் வந்தால் பல அசுரர்கள் அவங்களையெல்லாம் சாப்பிடுறது வந்து சட்டிக்காவரமே சரி சொல்லக்கூடிய அந்த நாக்கு நீண்ட அம்பாளை அப்படியே அந்த இருக்கிற இடத்துல அப்படி பரத்தி விட்டு அவ்வளவு ரத்தத்தையும் குடிக்கிறாவ.
இப்படியாக அதுக்குள்ள நிறைய புராணங்கள் கதைகள் சொல்ல இருக்கு. அப்படி சம்ஹாரம் செய்த பிறகு அந்த நாட்டை அவன் திரும்பி பெற்று ராஜா சொல்லுகிறார், எல்லா மக்களும் ஊர் மக்களும் விடாமல் நவராத்திரியிலே தெய்வ மகாத்மியம் சப்த சதி என்று சொல்வதை படித்து வந்தால் எல்லாருக்கும் நன்மை பெறும் சொல்வதனால அன்று முதற்கொண்டு இன்றும் சண்டி ஹோமங்கள், துர்கா ஹோமங்கள், மகிஷாசுரனுடைய சம்ஹார இதுகள்லாம் பூசணிக்கான விட்டுவாங்க. முறத்துல நிறைய இது வச்சு ஹோமம் செய்வார்கள். தேசிக்காய் வெட்டணும், பூசணிக்காய் வெட்டணும், வெளி உருண்டையெல்லாம் ஹோமம் இருக்கிற போடணும். இப்படியாக போட்டு யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேன்னு சமைச்சுதா, விஷ்ணு ரூபேன்னு சமைச்சுதா, மாயா ரூபேன்னு சமைச்சுதான்னு கும்பிட்டு அம்பாவுடைய அருளை பெற்றதாகத்தான் இந்த நவராத்திரியில தேவி மகாத்மியம் படிக்கப்படுகிறது. 2 நிமிஷத்துல கூட விஷயம் சொல்லி முடிச்சிட்டீங்க. இதை கூட விரிவா சொல்றேன்னா 2-3 மாசம் ஆகும். ஒரு வருஷம் வேணும் ஐயா. அவ்வளவு விஷயங்கள் இருக்கும். அக்கில விளக்கம், கீழக விளக்கம், ஸ்தோத்திர விளக்கம். இப்ப பாருங்க, நான் சொன்னதானே ராஜத்வாரேனா அரசாங்கத்துல வெற்றி பெறுவதற்கும், ஸ்மசானேவ ஸ்மசானத்தில் இருக்கிற அந்த மகா பத்திரகாளியை ராஜத்வாரே ஸ்மசானேவ, ஸ்மசானத்தான் மந்திரவாதிகள் எல்லாம் எந்திரங்கள் அது இதெல்லாம் சீர வந்தது. ராஜத்வாரே ஸ்மசானேவ விவாதங்கள் கேசி வழக்குகளை ஜெயம் பெறவும், சத்ருக்களை விலகி இருப்பதற்காகவும், சோராக்னி அக்னி மேல நின்று தவம் செய்வாங்களாம் மந்திரவாதிகள், அவங்களையெல்லாம் அழித்து சோராக்னி சோரமத்தியேஷு எனக்கு சகல காரியம் சாதமாய் தர வேண்டும் என்பது தேவி மாவட்டத்தில முக்கியமான ஒரு தியானம். அதுதான் அபிராமி பட்டம் நிறைய பாணி தரும் ஒரு நாளும் தர அறியார் மனம் தரும் படிக்கிறார். இதெல்லாம் நாங்க படிக்க வேணும். படிச்சு இந்த 10 நாள்லயும் 100 பாடல்கள் கொண்டது அபிராமி என்றாதி. ஒவ்வொரு நாளைக்கு நேரம் கிடைக்கும் போது 2 பாட்டோ 5 பாட்டோ படித்தாலும் 10 நாள்ல 100 பாட்டும் படித்த புண்ணியம் கிடைக்கும். மிக்க நன்றி. நிறைய விஷயம் நிறைய இருக்கு, நான் பேசிக்கொண்டே போகலாம் நினைக்கிறேன் இதை பற்றி. மிக நன்றியா. அடுத்த கிழமை இதே போல நாங்கள் தேவி மகாத்மியத்தில் ஏதாவது ஒரு பகுதியை எடுத்து கொஞ்சம் விரிவா பேசுவோம். அடுத்த வாரம் இந்த தேவி மகாத்மியத்தை அம்பாளுடைய அவதாரத்தை சொல்றேன். சரி, மிக்க நன்றி. மிக்க நன்றி. மிக்க நன்றி. வணக்கம் லக்ஷ்மி அம்மா. வணக்கம் வானொலி ஆன்மீக பாலம். லக்ஷ்மி அம்மா அவர்கள் வாங்க. வணக்கம். வாங்க. அங்க மியூட்ல நிக்கிறீங்கோ அல்லது நகுலவதி அவர்கள் லக்ஷ்மி வாங்க. வணக்கம். வணக்கம் மாணி. வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா மறைய ஆவல். மற்றதையா இப்ப இந்த பைரவரை பற்றி காய்ச்சி கொண்டீங்க. மகாபரணி விசேடமான தினமா பைரவருக்கு? அதாவது இந்த பரணி நட்சத்திர தேவதையே துர்கை. இந்த பரணியில ஒரு நல்ல காரியம் செய்யக்கூடாது சொல்லுவாங்க. பரணி செய்தால் பரணியில பால் பொங்குவது பாழாகி விடுமா. ஏன்னு கேட்டா அந்த நட்சத்திரத்துக்கு தேவதை யமதர்மராஜா. அப்படிப்பட்ட யமதர்மராஜாவோட நட்சத்திரத்திலே பைரவருக்கு அபிஷேகம் பண்ணினால் நல்ல பலன் கொடுப்பார். இப்போ ஒரு யாரும் சுகம் இல்லாம இருந்தா அந்த பரணி நட்சத்திரத்துல பைரவருக்கு அபிஷேகம் பண்ணி பூஜைக்காய் தேசியா வட்டி வடமால போட்டால் அவருக்கு நோய் நீங்கி வீட்டுக்கு வந்துடுவார். பொங்கல் செய்கிறது, பரணியில பொங்கல் செய்கிறது அதுக்காண்டித்தானா? பரணி பொங்கல். பைரவருக்கு செய்கிறது சொல்லியா? நல்லா பைரவருக்கு. ஆமா, ஒவ்வொரு மாசமும் பரணியும் அஷ்டமியும் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எல்லாருக்கும் வசதி கிடைக்கணும் தானேமா அந்த நேரத்தை. அதான் ஐயா இந்த பரணி நட்சத்திரத்தை அதனால்தான் பரணி நட்சத்திரத்துக்கு தேவதை சுக்கிரன், சுக்கிர பகவான். அப்ப இந்த சுக்கிர திசை பரணி நட்சத்திரத்திலே பிறந்தால் சுக்கிர திசை 20 வருஷம். அதுல சில பேர் 1ஆம் பாதமானால் 15 வருஷமும், 2ஆம் பாதமானால் 10 வருஷமும், 3ஆம் பாதமானால் 2.5 வருஷமும், இப்படியாக இந்த சுக்கிர பகவானுடைய அருளாலே பரணி பூரம் பூராடம். அப்படிப்பட்ட சுக்கிர திசையால குடும்பம் சிறப்பாகும். ஆயில்யத்துல பிறந்தால் 16-17 வயசுல சுக்கிர திசை வரும், 20 வருஷம். அது மாதிரி ரேவதியில பிறந்தாலும் 20 வருஷம் வரும். அப்புறம் கேட்டையில பிறந்தாலும் சுக்கிர திசை வரும். இந்த சுக்கிரன் நீசமடையாம நல்லமா இருந்தால் இந்த பைரவ பூஜை பலனாக குடும்பம் க்ஷேமமாக இருக்கும்.
ஒரு மணிக்கு 2 மணி 2 மணி 3 மணி வாங்குவார்கள். ரேவதி நட்சத்திரத்துக்கு எத்தனை வருஷம் ஐயா? சுக்கிரதசை ரேவதிக்கு 20 வருஷம். அது பிறந்த நாள்ல இருந்தா பிறக்கும் போது புதன் திசை. புதன் திசை. அது புதன் திசை 17 வருஷம்னு போட்டு அந்த பாதத்தை பொறுத்துதான் அந்த சுக்கிரதிசை ஆரம்பிக்கும். சரி சரி சரி. கேட்டையோ ரேவதியோ ஆயில்யமோ 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் கொடுத்துதான் அந்த சுக்கிரதிசை ஸ்டார்ட் பண்ணோம். சுக்கிரதிசை தொடங்கியாச்சா அந்த குடும்பம் கிட்டு தங்களுக்கு தெரியாமையே இந்த மருந்துல பூ பூக்குற மாதிரி பணம் வசதி வீடுகள் காணிகள் 1 மணிக்கு 2 மணிகள்லாம் வாங்கி சந்தோஷமாக இருப்பார்கள். ஆனால் அதே நேரத்துல இந்த பிறக்கிற குழந்தை புரட்டாசி மாசம் ஆவணி முடிகிற நேரமும் பிறந்தால் சுக்கிரன் கன்னிராசியிலே நீசமாகி விடுவான். குடும்பத்தை கடன்ல ஒன்று தள்ளி. சரி சரி ஐயா. இதுலதான் அறிய வேணும் ஐயா. அது கொஞ்சம் அறிஞ்சிருந்தால் நல்லது. மற்றதையா இந்த வைரவருக்கு இப்படி நேர்ந்தால் நாங்கள் பொங்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லி நேர்ந்திருந்தால் ஐயா ஊர்ல வைரவர் கோயிலுக்கு தனி கோயில் இருக்கு, நாங்க கொண்டே செய்யலாம். இங்கே அது என்ன மாதிரி ஐயா செய்யறது? ஏதாவது கோயில பொங்கலுக்கு காசை கட்டி அவங்க பொங்கி வைப்பாங்க, அவியலே செய்வீனமா? சரி சரி. அவியலே காசை கொடுத்து இப்ப இது பிரசாதம் முடிஞ்சால் வைரவருக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணி பூசணிக்காய் தேசிக்காய் வச்சு செய்து விடுங்க. சரி சரி. இல்ல அது ஊர்லதான் அது சுவமையா. நாங்களே கொண்டு போய் நாங்களே வச்சு பொங்கி படைச்சு செய்து கொண்டு வர்றாங்க. உங்களுக்கு யார் தருவா? இங்க அது கஷ்டம். நாங்கதான் போட்டு போகணும் ஐயா, வேற யாரும் தருவாங்களா? எங்கட கையால செய்யறது நல்லது தானே. நீங்களா சேர்ந்து அதான் எங்களுக்கு செய்ய ஒரு திருப்தி. நன்றி ஐயா. நேற்று நீங்க நல்லா நடத்திருந்தீங்களா ஐயா? எம்முடைய கடமையை சிறப்பாக செய்வதுதான் சிராந்தம். நன்றி நன்றி. நல்லா இருந்தையா, மனமும் திருப்தியா இருந்தது. அதாவது சிரத்தையாக செய்ய வேணும், கடன் தொலைக்க கூடாது. சிரத்தையாக செய்து பிள்ளையார் பூஜை, வருட பூஜை, புனல் போட்டு அப்புறம் பண்ண அந்த தானங்களை எல்லாம் பறிச்சு யார் யார் பேரெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி நான் நேற்று உங்களோட எல்லா பேரும் சொன்னேன். இல்லையா உங்களோட வம்சத்துல சேர்ந்த 21 வம்சத்தை சேர்ந்தவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணி நல்லா இருந்த உண்மை மனம் நல்ல திருப்தியா இருந்த ஐயா. இப்ப நீங்களும் வந்து அதை செய்த வழியா நல்லா இருந்த பேர பிள்ளைகளும் சொல்லியிருந்தாள் அந்த ஐயா நல்ல வடிவா செய்திருந்தாலும் விளங்கி இருக்கான் தங்களுக்குன்னு சொல்லி. சந்தோஷம். நன்றி ஐயா, நன்றி. அதான் நான் வணக்கம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் மாணி. வணக்கம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் நகுலவதி தெல்லத்தவனர்கள். வணக்கம். வணக்கம் ராணி. வணக்கம் ஐயா. வணக்கம். கேட்டுக்கொண்டிருந்தேன் ஐயா. எனக்கு ஒரு சந்தேகம், அந்த மானம்பூ வாழை வெட்டு இருக்குத்தானே ஐயா, அது வெட்டுக்கு முதல் அந்த ஒரு முடிச்சொண்டு முடிச்சு அதுல அந்த பொரியத்தான் இருக்க வேணும். அதை போட்டு அதை தேன் விட்டோ என்னவோ தெரியா அதை தீபம் ஏற்றுவார்கள் தானே, அதை என்னத்துக்காக செய்கிறது? அதுல ஆட்சி விளக்கு வீட்டுக்குத்தான் பருத்தி கொட்டை போட்டு தீபம் ஏற்றது, சொக்கப்பானை எரிக்க. இதுக்கு ஒண்ணுமே சொல்லலமா, கன்னி வாழையை வைத்து கன்னி வாழையை நிப்பாட்டி சுற்றி வர பாலியை வச்சு பூஜை பண்ணி அதுல வேணா கத்திரிக்காய் வாழைக்காலம் கொட்டை போடுவாங்க. வாழை எடுத்து வெட்டின பிறகு இந்த வாழை மரத்துல உள்ள கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கால உள்ள இந்த வாழை தண்டுகளை எல்லாம் வெட்டி விட்டு கடைசியாக அம்பாளை சுத்தி கொண்டு 3ஆம் ரவுண்ட்ல போய் வடக்கிலேருந்து மறுபடியும் வரும்போது இவர்கள் இப்படியாக வெட்டி விடுவார். ஒரே வெட்டு 3 துண்டா வேறும் ஐயா. அதுல இந்த நவதானியம் அது இதுவும் கட்டி விடுறதுக்கு ஒன்றும் சொல்லப்படலையா? இல்ல, நான் அதை மாறத்தான் கேட்டுட்டேன் ஐயா. அது அந்த நவதானியம் போட்டு அந்த அப்படி ஒன்று செய்யறதானே ஐயா. அந்த வாழை மரத்துக்கு நவதானியம் இல்ல இல்ல, வாழை மரத்துக்கு இல்லையா, அந்த தனியா அந்த சொக்கப்பானை என்று சொல்லி. அதாவது சொக்கப்பானைக்கு நிறைய உள்ளு பொரிய போடுவாங்க. பொடி சர்க்கரை இதெல்லாம் போட்டு நல்லா கட்டிட்டு பூரா வச்சுட்டு நிறைய நெய்யை விட்டு அது கார்த்திகை தீபம்னு சொல்லு, சொக்கப்பான தீபம். அதை என்ன செய்யறோம் ஐயா? அதை சுத்தி கொண்டு கடைசியா அந்த சொக்கப்பானைக்கு உள்ளு வச்சு விடுவாங்க. அந்த இப்ப ஆக்களுக்கு கொடுத்தது அப்படி இப்படி ஒன்றும் நான் காணையில.
அதுல இருந்து பிரசாதங்கள் கிடையாது. அப்ப அதே ஐயா அப்ப அப்படி அந்த தீபம் ஏற்றுவார். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று, அந்த அடிக்கமலம் மலை அதாவது அண்ணாமலை சோதி சொரூபமாக இருப்பதினாலே சோதியே சுடரே. இந்த சோதிக்கு முக்கியமானது பொறி. பொறிச்ச பொறி முளைக்குமா? இல்ல. அது மாதிரி எனக்கு இனி மறுபடியும் பிறவி வராது. அதற்காக நிறைய விஷயங்கள் இருக்குமா. அதுலயும் துணி அண்ணாமலை தீபம் சொல்லி பரணி தீபம் சொல்லி முதல்ல பரணி தீபம் ஏற்றுவார்கள். அண்ணாமலையில படங்களை பார்த்தீங்கன்னா பெரிய கட்டுவாங்க. கிளியா கட்டி நிறைய நெய்யை விட்டு தோல்ல தூக்கி கொண்டு போய் பரணி தீபம். பரணி கட்டுறது கார்த்திகை தீபம். அப்ப இந்த வைக்கல்ல ஐயா ஒரு ஆள் மாதிரி கட்டி அது கோயிலுக்கு அது வந்தமா ஒரு புதுசாக வீடு கட்டினால் வாசு சவந்தி செய்ய வேணும். அது வாஸ்து ரூபத்தை செய்வார்கள். கோயில்ல யாகசாலை கட்டினால் 8 கால் வைப்பார்கள். 8 கால் வச்சாலே ஒரு வீடு. யாகசாலையிலே அதை செய்து இழுத்து கொண்டு உள்ள போடுவார்கள். அதாவது எந்த வீடு கட்டினாலும் வாஸ்துக்கு தான் அதிகாரம். தன் மனையிலே தன்னை எரிக்க வேண்டும் என்பது அவருடைய வாக்கு. நன்றி ஐயா, நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. யாரும் வராங்க, நான் பார்ப்போம். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது. ஏன்னு கற்றது கையளவுதான், கலாதது உலகம். நாங்கள் தேடி தேடி தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஏன் இந்த வாசுவை போட்டு நாங்கள் வீட்டுல எரிக்கிறோம் என்று கேட்டால், அந்த பூமியில உள்ள தோஷங்கள், திக்தேவதையுடைய தோஷங்கள், வீட்டுல உள்ள வாசு, திஷ்டி, பூத பிரேத பிசாசுகள், இதெல்லாம் இந்த வாஸ்துவை போட்டு எரிச்சு வார புகையால, வைக்கோல் புகையால வீடு சுத்தமாகும். அது ஒரு வடகிழக்கிலே ஒரு பூசணிக்காய். அப்புறம் பால் காய்ச்சி சாப்பிடும் போது நீங்க சாமடி கும்பிடும் போது அந்தந்த எல்லா தேவதைகளும், என்ன பிள்ளையாரா இருந்தாலும், அம்பாளா இருந்தாலும், துர்கையா இருந்தாலும், எந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்றீங்களோ அந்த தெய்வத்தின் அருள் வீட்டுக்கு பரவி வீடு சுத்தமாகவும் க்ஷேமமாகவும் திருஷ்டி இல்லையாகவும். அதனால சில பேர் வெள்ளிக்கிழமை வீட்டு வாசல்ல தேசிக்காய் வெட்டி கும்பம் தடவி வைப்பாரு. சரியா? போன கிழமை ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் ஐயா, ஜெயந்தி பாலா அவர்களது. நீங்கள் ஆனா பண்ணான்னு கேட்டீங்க தானே, அந்த அவிட்ட நட்சத்திரத்துல உள்ளன்னு சொல்லி. அவிட்ட நட்சத்திரம் சொன்னா. ஓ, அப்ப அது இனிய காலை வணக்கம் திருமதி வாணிமோகன் குருக்கள் ஐயா. கடந்த கிழமை அவிட்ட நட்சத்திரக்கு திருமணத்திற்கு பொருத்தமான நட்சத்திரம் பற்றி கேட்டிருந்தேன். விவரமாக தரும்படி கேட்டிருந்தீர்கள். அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி. ஆண். அவிட்டம் எந்த ராசியா இருந்தாலும் ஆண் 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 ஆணோ பிள்ளை. ஆணம் பெண்ணு என்ன நட்சத்திரமோ அதுல இருந்தா என்ன வேணும். இவருக்கு திருமணத்துக்கு பொருத்தமான நட்சத்திரங்கள் அவை. மிகவும் நன்றி. ஆம்பளைகளுக்கு நாங்க சொல்ல முடியும். ஏன்னு கேட்டா பெண்ணுல இருந்தால் எண்ணி வர வேணும். பெண்ணுடைய நட்சத்திரம் இருந்து 1வது நட்சத்திரம் நல்லது. 2 கூடாது. 2 ஒரு மாதிரி எடுக்கலாம். 3 எடுக்கக்கூடாது. 4 எடுக்கலாம். 5 எடுக்கக்கூடாது. 6 எடுக்கலாம். 7 எடுக்கக்கூடாது. 8 எடுக்கலாம். இப்ப பெண் உதாரணமா சொல்லுங்களேன். இந்த அவுட்டத்துக்கு ஒரு பெண் நாங்கள் பார்க்கணும் சொல்லுவோம். ஏதாவது நட்சத்திரம் சொல்லுங்க பாப்போம். நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஒரு கும்பம். கும்பராசி. ராசி நட்சத்திரம். சரி, சதயம்னு சொல்லுங்க. சதயம். ஓகே, சரி. சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். இந்த அவிட்ட நட்சத்திரமும் மிருகசீரிஷ நட்சத்திரமும் சித்த நட்சத்திரமும் ஒரே உரு. சதய நட்சத்திரமாக இருந்தால் பெண்ணுக்கு 9வது மிருகசீரிடம் வருவதனாலே ஜென்மம், சம்பத்து, விபத்து, க்ஷேமம், வித்யாதி, சாதகம், துக்கம், சுகம், அதிசுகம். 9வது நட்சத்திரமாக வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. பொருத்தமே பார்க்க வேண்டிய தேவையில்லை என்பது விதி. 8வது வந்தாலும் சந்தோஷமாக இருப்பாங்க. 7வது வந்தால் எந்த நாளும் துக்கமும் சண்டையும் சச்சரவும். 6வது வந்தால் சந்தோஷம். 5வது வந்தால் திருப்தி இல்லை. 4வதா வந்தால் பெண் நட்சத்திரம் எண்ணி கொண்டு வரும்போது 4வது நட்சத்திரம் வந்தால் ஜென்ம சம்பத்தி 10 சேவம் நல்லா இருப்பாங்க. 2வது நட்சத்திரம் வந்தால் ஜென்ம சம்பத்து.
இந்த ஜென்ம 2வது நட்சத்திரமா வரும்போது ஆயில கொஞ்சம் நாங்கள் ஜாதகத்துல ஆயுள் ஸ்தானத்தையும் இந்த ஆயுள் ஸ்தானத்துக்கு உள்ள கிரகத்தையும் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டும் என்பது விதி சொல்வதனாலே பெண்ணுடைய நட்சத்திரம் சொன்னால்தான் நாங்கள் மாப்பிள்ளை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு ஒரே பார்வையில ஒரே பதிலை சொல்லலாம். சரி, அவர் ஜெயந்தி பாலா அவர்களது கேள்வி. சரி, அப்ப நீங்கள் அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன நட்சத்திரம் பொருந்தும் என்றது, என்ன நம்பர் பொருந்தும் என்றதை சொல்லுகிறீர்களா? அதாவது 27 நட்சத்திரம், அஸ்வினி மகம் மூலம் ஒரு நட்சத்திரம் தான். நட்சத்திரம் பேர் வித்தியாசப்படுமே ஒழிய ஒரு ராசிக்குள்ள வரும் ஐயா. அஸ்வினி மகம் மூலம் 3 ஒரே நட்சத்திரம் தான். பரணி மூலம் பூரானும் ஒரே நட்சத்திரம் தான். கார்த்திகை உத்திரம் எப்படி வாரனேன்னா இந்த என்ன நட்சத்திரம் நீங்க சொல்றீங்களோ அந்த பெண்ணுடைய நட்சத்திரத்திலிருந்து 2வது மத்தியமா வரும். 3 நல்லா இருக்காது, 4 நல்லா இருக்கும், 5 கூடாது, 6 நல்லா இருக்கும், 7 சிறப்பு இல்லை, 8ம் 9ம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதிலேயும் அனுச நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், மக நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரமாக ஆண் அல்லது பெண் நட்சத்திரமாக வந்தால் பொருத்தம் பார்க்க வேண்டிய தேவையில்லை என்பது சாஸ்திர விதி. இப்ப நீங்க சொன்ன நட்சத்திரத்துக்கு பார்க்க தேவையில்லையா? அப்படின்னா பெண்ணாயிருந்தால் ஒரு பெண் அனுசம் சொல்லுங்களேன். ஒவ்வொரு யாராவது அனுச நட்சத்திரம் இருக்கு, மக நட்சத்திரம் இருக்கு, மிருகசீரிடம் இருக்கு, சுவாதி இருக்கு. இந்த 4 நட்சத்திரங்கள் யாராவது பெண் நட்சத்திரமாக இருந்தால் பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணலாம் என்பது ஒரு ஸ்பெஷல் விதி. ஆனாலும் கேரண்டி வேணும். என்ன டிவி வாங்கினா கேரண்டி, டெக்கு வாங்கினா கேரண்டி கேட்குறீங்க, கார் வாங்கினாலும் கேரண்டி இல்லாம கார் வாங்குறீங்களா? இல்லை. அப்போ கேரண்டி இருக்கா என்பதைத்தான் ஒருக்கா நாங்கள் கிரக பாவத்தை வச்சு செக் பண்ற நேரம் செவ்வாய் தோஷம் பார்க்க வேணும், தார தோஷம் பார்க்க வேணும், நீச்ச சுக்கிரனை பார்க்க வேணும். கல்யாணம் கட்டுனா போறது அவங்க ஒத்துமையா இருக்கணும். என்ன அப்படியே அன்பு அகலாத மணியும் வசீகரா பாடலாம் தானே, அது மாதிரி வசீகரமா இருக்க வேண்டும், அது மாதிரி சந்தோஷமா இருக்க வேண்டும். சந்தோஷமா இருந்தால் குழந்தை உடனே பிறக்க வேணும், குழந்தை பிறக்குமா அதைத்தான் பார்க்க வேண்டும். இப்படியாக பார்க்க போனால் இந்த நட்சத்திரப்படி அனுச நட்சத்திரம் கட்டாயமாக நாங்கள் ஒரு நாள் அந்த ஜாதகத்தை அனுச நட்சத்திரத்துக்கு செக் பண்ணணும். ஏன்னா அவர் சனி திசையில பிறப்பால் அடுத்த புதன் திசை 22 23 வயசு வரைக்கும் சனி திசையும் புதன் திசையும். இந்த கேது திசை வந்தால் சில நேரம் அவரோட வாழ்க்கையை காதல் திருமணத்துக்கு கொண்டு போக பார்க்கும், திசை மாறி பறவைகளாக போக பார்ப்பாள். அதையும் செக் பண்ணி அதுக்கு பரிகாரம் பிள்ளையாருக்கு வீணாக அர்ச்சனை செய்து கொண்டு வந்தால் கேது திசை முடிய 20 வருஷம் சுக்கிர திசை, 20 இருந்தால் 42 45 வயசு வரைக்கும் சுக்கிர திசையால சுகமாகவும் 5-6 வீடு, நல்ல காரு, நல்ல பங்களா, பூஷனோடு நிறைய குழந்தையோடு சந்தோஷமாக இருப்பாள் என்பது விதி. அது எல்லா நட்சத்திரத்துக்கும் அப்படி இராத ஐயா. அதெல்லாம் ரொம்ப கவனமா பார்க்கணும், பார்த்துதான் வாங்கணும். இந்த நட்சத்திரத்துக்கு இந்த பொருத்தம் பார்க்கலாம், அது வேற. பொருத்தம் பார்த்தாலும் இந்த ஆண் ஜாதகத்திலே அவன் அந்த பெண்ணை சந்தோஷமாக வச்சிருப்பானா என்பது ஒரு கேள்வி. சில கல்யாணங்கள் நான் பார்த்துக்கிறேன், கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு ராத்திரியே சாந்தி முகூர்த்தம் இல்லாம போன ஜாதகங்கள் நிறைய இருக்கு. இப்ப கிட்டடியாயம் ஒன்று நடந்து நான் விட்டுட்டு போயிடுவார். அதுக்கு என்ன காரணம்? அவன் ஜாதகத்திலே சுக்கிரன் அந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் மறைஞ்சிட்டான். தெரியாட்டி என்ன செய்யறோம்? வெற்றி சார்ஜ் பண்றோம் இல்லையா? அது மாதிரி இந்த சுக்கிர பூஜையை பண்ணி சுக்கிரனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த கெட்ட சுபாவம் இல்லாமல் அவன் அவளை அன்பாக வச்சிருப்பான். பரிகாரங்கள் உண்டு. வயிற்று வலினா மருந்து இருக்கு. அது மாதிரி தோஷங்கள் இருந்தால் பரிகாரம், அதுக்கு வேண்டி கண்டபடி காசாட்டி செலவழிக்க தேவையில்லை. சின்ன பரிகாரங்கள், இருண்ட வீட்டுக்கு ஒரு விளக்கு என்பது போல சுக்கிர பகவானுக்கு 5 தீபம் ஏற்றி வழிபாடு செய்து
வடகிழக்கிலே ஒரு பூசணிக்காய் வச்சு விட்டால் இது தோஷங்கள், மாது தோஷங்கள், சுக்ரநீசங்கள் எல்லாமே நீங்கும். நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. நல்ல கேள்வி. இந்த வாரம் தான் சிறப்பா போகுது பேசி. இப்ப சாத்திரங்களை நட்சத்திரத்தை பற்றி கேட்டா நிறைய வரும் ஐயா கேள்விய. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நட்சத்திரமா இருக்கும். அப்ப அவையர்களுக்கும் கேட்கணும் போல இருக்கும். அப்ப நிறைய வரும். நன்றி ஐயா உங்களுக்கு. நன்றி. எத்தனையோ ஆயிரம் பக்கங்கள் கொண்டதுதான் சோதிடம். நான் அப்ப அதை அப்படியே உருட்டி உங்களுக்கு ஒரு கற்கண்டு வாரி வாயில போடுறேன். நன்றி நன்றி. அன்னைக்கு கூட ஒரு ஆள் சொன்னார், ஐயா நானும் எத்தனையோ நிகழ்ச்சியில் பார்த்திருக்கேன், நீங்க இந்த லண்டன் தமிழ் வானொலியில வந்து சொல்ற கோவில் விஷயங்களும் கிரிய விஷயங்களும் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க சொல்வது எங்களுக்கு ஒரு தெளிவுபடுது ஐயா. இதெல்லாம் தெளிவு. நிகழ்ச்சி என்பது காசுக்கோ பணத்துக்கோ விளம்பரத்துக்கோ இல்லை, தெளிவு பெறுவது. இப்ப நேற்று நான் அந்த அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். மாலயம் சிறப்பாக பிள்ளையார் பூஜைகளுக்கு அவருக்கோ முடியாது, சேர்ல தான் உட்கார்ந்து இருந்தார். இருந்தாலும் செய்ய வேண்டிய கடமையை அவர் கையால தொட்டு நானே அந்த புத்தகங்களை எல்லாம் போட்டு அவர் கையாலே சந்தன குங்குமம் போட்டு தேவாரம் போட்டு நான் திருவாசகம் போட்டு பாட வச்சு கற்பூரம் காட்டுகிறேன். அதாவது இந்த தர்மபுரம் சுவாமிநாதன் சொல்லி போட்டு ஒருத்தர் இருக்கிறார். அவர்தான் ஒழுங்காக இந்த சிவபுராணத்தை பாடி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கார். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க. அப்படி அருமையாக கண்ணுல தண்ணியும் வருவாம்மா பாடும்போது. இப்ப நாங்கள் இந்த மாதிரி சடங்குகள் செய்து கொடுக்கும் போது அங்க இருக்கிறவங்களுக்கும் இனிமையாக மனம் உருக வேணும், நானும் மனம் உருக வேணும். அந்த அந்த புண்டங்களுக்கு பூஜை பண்ணும்போது அந்த புண்டங்களும் எழும்பி வந்து கொடுக்கறதை ஏற்றுக்கொள்ள இல்லையா? அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவங்களோட அவங்க அப்பா அம்மாவோட அருளாலே அவர் கொடுக்கக்கூடிய தானங்களை எல்லாம் அவங்க ஏற்றுக்கொண்டு கற்பூரம் காட்டும் போது அவங்களுடைய ஆசையால் புதிர் ஆசையாலே குடும்பம் க்ஷேமமாக இருக்கும். பேரப்பிள்ளைகள்லாம் நேற்று வந்து நின்று ரொம்ப சந்தோஷமா கொடுத்தாங்க. ஏன்னா இந்த காலத்துல பேரப்பிள்ளைகளே வராதுகள், வழி வேறே போயிடுச்சு. இப்ப நாங்கள் அடிக்க தேவையில்லை, திருத்த தேவையில்லை, தானாகவே அதுகள் வந்து அதில் நின்று மகிழும். பாப்போம் யாரும் வராங்கன்னா நிறைய தொடர்ந்து பேசுவோம். நேரம் 9:25. ஒரு உறவுகள் இணைந்து கொள்ளலாம். வணக்கம் லண்டன் தமிழ் வானொலி ஆன்மீக பாடம். வணக்கம் வாணி. வணக்கம் ஐயா. நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னிடம் கேள்விகள் இல்லை. சிறப்பாக நன்றி. கேட்டுக்கொண்டிருப்பதே ஒரு பெரிய விஷயம். என்ன? ஆமையா, கேட்டுக்கொண்டிருப்பேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி வாணி. நன்றி நன்றி. வணக்கம். இந்த முறையும் குழப்பங்கள் இருக்கா ஐயா? நவராத்திரியில் இல்லை தானே? போன வருஷம் 8 குழப்பம் வந்தது. இல்லை, நவராத்திரியெல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய வழிகள் இருக்கு. கேட்டாக்கா அமாவாசை முடிஞ்ச உடனே கும்பம் வைப்பது. இல்லை போன வருஷம் குழப்பம் ஏற்பட்டதானேயா? 8 நாள்னு சொல்லி. அது திதி குறையும் கூடும். திதி குறைஞ்சும் கூடுனாலும் ஒரு கர்ப்பம் வந்து எத்தனை மாசம் அம்மா? 10 மாசம். 10 மாசத்துல 9 மாசம் 9 மணித்தியாலம் 9 நாள் 9 நிமிஷத்துல அந்த குழந்தை பெற்றெடுக்கிறாங்க தானே? அது போல இந்த நவராத்திரி என்பது 9 நாளும் கொண்டாடப்பட வேண்டிய நாள். திதி குறையும், ஆனாலும் நம்ம அந்த கும்பத்துக்கு ஒரு நாளாவது 9 நாள்ல பூசை பண்ணி முடிக்க வேணும். மிருகச்சூடாமணி என்று சொல்லக்கூடிய ஒரு இதுல சொல்லப்படுகிறார், பஞ்சாங்கத்துல திதி குறைஞ்சாலும் திதி கூடினாலும் நீ உன்னுடைய கடமையை செய். அதுதான் மகாபாரதத்துல அதுதான் யதா யதா தர்மஸ்ய சொல்றார். என்ன, நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம அந்த
மக்களுக்காகவும் கோயில் கோயில் முன்னேற்றத்துக்காகவும் இறைவனுடைய வழிபாடுகளை குறைக்கக்கூடாது. இப்ப சாதம் வடிக்கிறீங்க, அரை மணித்தியால சாதம் வெந்துடும்னா 15 நிமிஷத்துல எடுத்து அரிசி எப்படி இருக்கும்? அரிசியா தான் இருக்கும், சாதமாகாது. பக்குவமாகறதுக்கு பக்குவமான வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டும். சிந்திக்கிறேன் என்று சேவிக்கிறேன் புத்திக்கிறே சமம் போக்குவதற்கு சொல்லி அருணகிரிநாதர் பாடுறாரு. அடுத்த வாரம் தேவி மாவட்டத்துல அப்படியே புத்தகத்தை எடுத்து அடுத்த வாரம் ஒரு 15 நிமிஷம் நல்ல சிறப்பாக மக்களுக்கு நல்ல உபதேசம் பண்ணுவோம். அந்த தேவி மாவட்டம் வாசிப்பதனால என்னென்ன புண்ணியம், இந்த தேவி யார் இருக்கிறார், அனிமா கரிமா வரிமா 108 இல்ல 366 சக்திகளை கொண்டதம்மா ஸ்ரீசக்கரம். நம திருபுர சுந்தரி ஹிருதய தேவி சிகா தேவி கவன தேவி நேத்திர தேவி அச்ச தேவி யாமேஸ்வரி பகவானே திக்கின்னே பேருண்டே வாக்குவாசி சொல்லிக்கொண்டே போறார். அம்பாளுடைய சுற்றுலாயிருக்கிற சக்திகள், அதுல நம்ம அம்பாள் நடுவுல உட்கார்ந்து இருக்கார். அப்படிப்பட்ட இந்த அம்பாளை நவராத்திரியிலே நாம் என்ற அளவு எங்களால் முடிஞ்சது அம்பாளுக்கு வழிபாடு செய்வது. தெரிஞ்ச தேவாரங்கள் பூரநாயகி ஜே கனகவல்லி காளி மகமாரி கருமாரி அம்மா. கருமாரி அம்பாள் எப்படி வந்தாள் என்பது பரசுராமருடைய தாய். அது நான் அடுத்த வாரம் சொல்லுங்களையா, இப்படி சின்ன சின்ன விஷயங்களை சொன்னாலையா எங்களுக்கு மாரியம்மன் சொல்றது யார், அவள் எப்படிப்பட்டவள், அவள் எப்படி உதித்தாள் என்பதை பற்றி அடுத்த வாரம் கட்டாயம் மறக்காம நீங்க கேளுங்க. நான் மறந்துடுவேன், சரியா? தயவு செய்து கேளுங்க. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரியா நன்னவனம் தரும் படிக்கும் தரும் நெஞ்சில் வச்சமில்லா இனந்தரும் நல்ல நீந்தான் தரும் அன்பர் என்பவர்க்கே கரம் தரும் பூங்குழலால் அபிராமியின் கடைக்கண்களை ஆறுதலும் தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க சீதகையே வாழ்க புறவாழ் செல்வேடேறி மஞ்சை வாழ்க ஆணிதன் நடக்க வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் சொல்லி நடாமாவனுக்கு உங்களுக்கு கேட்டுக்கொள்ளும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி, மிக்க மிக்க நன்றி ஐயா. தொடர்ந்து கொள்வோம். 549வது வாரத்துடன் இருந்தோம். நன்றி, வணக்கம். 550உடன் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேரம் லண்டனி சரியாக 9:30 கரெக்ட் டைம். டைமுக்கு ஐயா தனது நிகழ்ச்சி நிறைவு செய்து வந்திருந்தார். மிக்க நன்றி ஐயாவிற்கும் இணைந்த எல்லா உறவுகளுக்கும் நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகிறது ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் இணைந்திருந்த நேரம் வாரம் 549ஓடு இணைந்திருந்தோம். நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 9:30. இப்போது இன்றைய நாளுக்கான தமிழக வணக்கம் அப்படி